பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறோம். பல சோதனைகள், பல நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது. சில பேரை கேட்டோம்னா புதுசாக எனக்கு பிரச்சனை வருதுங்க அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க. ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் அவரை நம்பாதவங்களுக்கும் இந்த உலகத்தில் என்னதான் வித்தியாசம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படிங்கிறதான கேள்விகளும் குழப்பங்களும் அநேகருக்கு இருக்குது. ஆனால் இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிறதான ஒரு அற்புதமான நல்வார்த்தையை இந்த காலை வேளையில நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரத்துல 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களுக்கு இந்த உலகத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க சுகபோகமா வாழலாம் அப்படிங்கிறதான ஒரு பொய்யான வாக்குறுதி அவர் கொடுக்கவே இல்லை. சில நேரத்துல மனிதர்கள் அப்படித்தான் பொய்யான வார்த்தைகளை சொல்லி நம்மளை ஏமாத்திடுறாங்க. ஆனா ஆண்டவர் உபத்திரம் உண்டு அப்படின்னு தான் சொல்றார், பிரச்சனைகள் உண்டு அப்படிதான் சொல்றார். ஆனா ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை நமக்கு அதோடு கூட சேர்த்து சொல்கிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படிங்கிறார். ஆமாங்க, இந்த உலகத்தை ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான நெருக்கம், ஒவ்வொரு நாளும் புதுசா நம்மளை சந்திக்கக்கூடியதான சவால்கள், இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதை அவர் அனுபவித்திருக்கிறார். எல்லா சோதனையின் வழியிலும் அவர் கடந்து போயிருக்கிறார். அதனால அவர் நமக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கையின் வார்த்தை, நீங்க திடமானதா இருங்க, நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஒரு தோற்று போன மனுஷன் பேசுகிறத நாம நம்புறதை விட ஒரு காரியத்துல ஜெயிச்ச மனுஷன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லும்போது அதை கேட்கறது சரியான ஒரு காரியமா இருக்கும். அது மாதிரி தான் ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கிறார். ஜெயித்தவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்க திடன் கொள்ளுங்க, உங்களாலையும் ஜெயிக்க முடியும். ஆமாங்க, உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எவ்வளவு சவால்களை சந்தித்து கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, ஜெயித்தவர் சொல்லுகிறார், உங்களாலும் ஜெயிக்க முடியும். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிறதான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை நிச்சயமா ஜெயிக்க வைப்பார். அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். இந்த காலைவேளை உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொருவருக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் வசனத்தின்படியே அவருடைய இருதயம் திடன் கொள்வதாக. இந்த உலகத்தை ஜெயித்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சமாதானத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து அவர்களும் இந்த உலகத்தை ஜெயிக்க உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் நாங்கள் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.